ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று என்னங்க, நானும் நம்ம பொண்ணு கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அப்பா நீங்களும் வாங்கல, கோயிலுக்கு போகலாம். நீ போயிட்டு வாடா செல்லம், அப்பாவுக்கு வேலை இருக்குது. அப்படியே சாமிக்கிட்ட நல்ல புத்தி வேணும்னு வேண்டிக்கோ. அப்பா உங்களுக்கு நல்ல புத்தி வேணும்னா நீங்களே வந்து வேண்டிக்கங்க, நான் எதுக்கு உங்களுக்காக வேணும்? ஒரு பிச்சைக்காரன், ஐயா சாமி ரொம்ப பசிக்குது, சோறு இருந்தால் போடுங்கய்யா. இந்தாப்பா போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ. சார் சோறு கேட்டால் எதுக்கையா காசு தரீங்க? என் கஷ்டம் என்னோட போட்டோம், நீயாவது நல்லதாக ஏதாவது போய் சாப்பிட்டுக்கோ. இப்போதான் வெயில் காலம்ல அடிக்கடி பவர் கட்டு. ஒருத்தர் ஈபிக்கு கால் பண்ணுறாரு. ஈபி ஆஃபீஸுங்களா? ஆமாம் சார். சார் எங்கள் ஏரியாலாம் ரொம்ப நேரமாக கரண்ட் இல்லை, ஏன் இப்படி அடிக்கடி கரண்ட்டை கட் பண்ணி தொலைக்கிறீங்க? சார் தினமும் கரண்ட்டு கட் பண்ணுறதே உங்கள் நன்மைக்காக தான். என்னது எங்கள் நன்மைக்கா? வேர்த்து கொட்டுது, என்னையா எங்கள் நன்மைன்ற? ஆமாம் சார், நீங்கள்லாம் குடும்பமாக ஒன்றா உட்காந்து பேசணும், ஒற்றுமையாக இருக்கணும் தான் பவர் கட்டே பண்ணுறோம் நாங்கள். ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான் ஸ்கூல்லேருந்து. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா ஸ்கூல் டைம் முடியறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன்? அம்மா டீச்சர் என்னை பார்த்து போய் எருமை மெய், அப்போ தான் உனக்கு புத்தி வரும்னு சொன்னாங்கம்மா. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் இவ்வளோ அறிவோடு இருக்கீங்களே, நீங்கள் எத்தனை எருமை மேய்ச்சிங்கன்னு தாம்மா கேட்டேன். அதுக்கு போய் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மாமா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன் மாமா, வாங்க வந்து சாப்பிடுங்க. அடக்கு இருக்கு பைய புள்ள, அதுக்குள்ளே குழம்புக்கு பேர் வச்சிட்டியா? இருமா நான் வந்து சாப்பிட்டு பார்த்து அது புளிக்குழம்பா பூண்டு குழம்பான்னு சொல்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகவே இல்லை டாக்டர். உங்களுக்கு பூரணமாக குணமாகணும்னா நீங்கள் கோழி மீன் சாப்பிட்றத உடனே நிறுத்தி ஆகணும். டாக்டர் கோழி மீன் அதுங்க சாப்பிட்றத நான் எப்படி டாக்டர் நிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்கள். படிக்க காசு இல்லாமல் படிக்கிறத நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் குடிக்க காசு இல்லாமல் ஒருத்தர் கூட குடியை நிறுத்தினதா சரித்திரமே இல்லை. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் சில நகைச்சுவைகளுடன். நன்றி, வணக்கம்.